அனைவருக்கும் வணக்கம். குரு வணக்கம். குருவே சரணம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அட்சய லக்ன பத்ததி ஜோதிட அடிப்படை வகுப்பில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் என் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ஏஎல்பி ஆசிரியர் குருமார்களுக்கும் மற்றும் எனது கோச் அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மைசெல்ஃப் யமுனா. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஸ்ரீபெரும்புதூர். நான் யூஜி முடிச்சுட்டு இப்போ பிஜி பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப்பில் ஜோதிடம் அப்படின்றது தி வெரி ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் நான் முதல்ல கற்றுக்கிறது. இது எனக்கு யார் அறிமுகம் படுத்தினாங்கன்னா என்னோட தந்தை. என் அப்பா மூலியமா தான் இந்த ஜோதிடம் எனக்கு ஏஎல்பி என் வாழ்க்கையில் எனக்கு தெரிய வந்தது. ஏஎல்பி ஆல்ரெடி அப்பா பேசிக் லெவல், அட்வான்ஸ் அண்ட் மாஸ்டர் லெவல் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்பா கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் ஏஎல்பி உள்ளே வந்தேன். ஸோ ஏஎல்பிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய சேஞ்சஸ், மாற்றங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஏஎல்பி தான். ஏஎல்பிக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக கோவப்படுவேன். ஆனால் ஏஎல்பிக்கு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கோபம் அப்படின்றதே டோட்டலாக இல்லை இப்போது. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை ஏஎல்பி மாற்றிடுச்சு தான் நான் சொல்லணும். அப்புறம் நம்மளுக்கு ஜோதிடம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு அகல பாதை கூட சொல்லுவாங்க. அது ஜோதிடம் அப்படின்னும் போது பல வருடங்கள் அதை கற்றுக்கணும். பல வருடங்கள் பல ஜாதகங்களை ஆய்வு பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு ஜாதகத்துக்காவது ஒரு முழுமையான பலன் நம்மளால எடுக்க முடியும். ஆனால் நம்ம ஐயா மிக எளிய முறையில் மிகவும் புரியும் வகையில் ஒரு சாஃப்ட்வேர் மூலமா நமக்கு ஐயா கொடுத்திருக்காங்க. அதுதான் ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம். யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற. அவர் உருவாக்கிய ஏஎல்பி ஜோதிடத்தை தான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களும் பயன்பெறும் வகையில் வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் என்ற அடிப்படையில் இந்த உலகம் முழுவதும் பரவ செய்தமைக்கு அனைத்து ஏஎல்பி மாணவர்கள் சார்பாக ஐயாவிற்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 15 நாட்கள்ல ஜோதிடம் மற்றும் அல்லாது என் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்த ஐயாவுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 நாட்கள்ல ஜோதிடம் அப்படின்ற ஒரு புரிதலை எனக்கு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஐயாவுக்கு நன்றி சொல்ல எங்க வார்த்தைகளே பத்தாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 15 நாட்கள்ல ஒரு ஜோதிடம் நம்மளால கத்துக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா ஏஎல்பியில பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள். 15 நாள் நம்மளால ஒரு பேசிக் லெவல்ல ஒரு ஜோதிடம் பார்த்து பலன் எடுக்கும் வகையில இந்த ஏஎல்பி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க ஐயா. எனக்கு ஏஎல்பி வகுப்புல பாடம் கற்பித்த சத்யா சார், சாந்தி தேவி மேம், சாந்தகுமார் சார், பிரியா மேம், ரகுபதி சார், அமுதா மேம், சிம்மம் ரங்கநாதன் சார், நித்யா மேம், அருளரசி மேம், ராஜ் அருள், ஆனந்தம் சார், உமா மேம், அனைத்து ஆசிரியர் குருமார்களுக்கும் என் நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது கோச். நான் இந்த ஏஎல்பி கிளாஸ் முடிச்சுட்டு ஆஃப்டர் கிளாஸ் நான் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு பாடத்துல எவ்வளோ கேள்வி புரிதல் வேணும் அப்படின்னு எனக்கு கேட்டா கூட நேரம் காலம் பார்க்காமல் உடனே எனக்கு பதில் கொடுப்பாங்க என்னோட கோச் ரேணுகா மேம். அவங்க எனக்கு இந்த டைமுக்கு எனக்கு இந்த ஒரு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு மேம் இந்த ஒரு இடத்துல எனக்கு நான் பாடம் எடுக்கும் போது இந்த ஒரு இடத்துல எனக்கு புரிதல் கம்மியாக இருந்திருக்கு மேம் அப்படின்னு நான் போய் கேட்டால் கூட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு நன்றி. இந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு மிகவும் பிடிச்சது ஒரு விஷயம் என்னன்னா சந்தேகம், புரிதல் இல்லை அப்படின்ற சில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் கேள்வின்னு கேட்டு பழகுங்க. இது ஒரு கேள்வி இருக்கு, இந்த இடத்துல எனக்கு கேள்வி இருக்கு
அப்படின்னு சொல்லி பழகுங்க அப்படின்றது ஒரு அற்புதமான விஷயம். அது அந்த அற்புதமான விஷயத்தை கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் இதில் வந்து பங்க்சுவாலிட்டி, ஆன் டைமிங்க்கு வரணும் கிளாஸுக்கு அப்படின்ற ஒரு பங்க்சுவாலிட்டி நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா கர்மா கிளாஸ். ஏன்னா கர்மானா வந்து இப்போ ஜென்ரேஷனில் நம்ம என்ன சொல்லுவோம், கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் கர்மானா என்னன்னே நம்ம டெப்த்து தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் என்ன நித்யா மேம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா கர்மா கிளாஸில் தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, சுய கர்மா, இந்த 3 கர்மாவும் நமக்கு எப்படி இயங்குது, நமக்கு இப்போ என்ன கர்மா இயங்கிட்டு இருக்கு முதல் கொண்டு நமக்கு இந்த வகுப்பில் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஜாதகத்தில் என்ன காலம் போகுது, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்றத உமா வெங்கட் மேம் அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ஜாதகம், என்னோட ஜாதகத்தை ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிற லெவலுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அது எப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து அக்யூரேட்டாக நம்ம பலன் எடுக்கும் போது, ஒரு பேசிக் லெவலில் நம்ம பலன் எடுக்கும் போதே அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து அது பொருந்துது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஏல்பியில். என்னோட ஜாதகத்தை இப்போ நான் இன்னுமே ஏல்பியில் நான் ஜாதக ஆய்வில் தான் போயிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது எல்லா பலன்களும் அக்யூரேட்டாக மேட்ச் ஆச்சு. அதுதான் பெரிய விஷயமே. ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது, ஒரு மாதிரி பிரமிக்கத்தக்க விஷயமாவும் இருந்து கூட சொல்லலாம். இப்படி ஒரு நம்மளுக்கு வந்து இவ்வளோ பலன் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆச்சரியமா தான் பார்த்தேன். இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு 64 வீடியோ கொடுத்துருந்தாங்க. இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 64 வீடியோவும் நான் பார்த்துட்டு இந்த வகுப்பை நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வகுப்பு வந்து எளிமையாக இருந்தது. ஆல்ரெடி வகுப்பே நம்மளுக்கு வந்து எளிமையாக தான் இருக்குது. ஆல்ரெடி பிஃபோர் இந்த 64 வீடியோவை நம்ம பார்க்கும்போது இன்னுமே எளிமையாக இருக்கும் நம்ம வகுப்பு அட்டன் பண்ணும்போது. ஸோ இந்த தருணத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பளித்து இப்படி ஒரு அடிப்படை ஜோதிடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ஆசிரியர் குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கோச் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.